போலாக வேண்டும். இன்னொருவர் போலாதல் என்பது போலி தானே. போலி இழிவானது. எக்ஸ்போஸ் அவர் ஒரிஜினாலிட்டி. நம்முடைய உள்ளார்ந்த தெய்வீக பண்புகளை, நாம் எவ்வளவு ஆற்றல் நிரம்பியவர்கள் என்பதை, நாம் அனைவரும் இறைவனின் அம்சம் என்பதை வெளிப்படுத்தத்தான் இந்த மனித பிறப்பு எடுத்துள்ளோம். அதை ஒவ்வொருவரும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அனைவருக்கும் சமமாக கொடுத்து விடத்தான் வேண்டும். அதில் ஆண் கிடையாது, பெண் கிடையாது, அனைவரும் சமம். அனைவரும் அவர்களுக்கான திறமைகளை முன்னிறுத்தி வெற்றி பெறுவதுதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இங்கு போட்டி என்ன இருக்கின்றது? இங்கு உயர்வெங்கிருந்து வந்தது, தாழ்வெங்கிருந்து வந்தது, அத்தனையும் நம் மடமையால் வந்தது. படைப்பு மிக அற்புதமானது. படைப்பில் என்ன குறை கண்டீர்கள்? ஆண் பூ இருக்கின்றது, பெண் பூ இருக்கின்றது. என்ன வேறுபாடு கண்டீர்கள்? விலங்குகளில் ஆண் இருக்கின்றது, பெண் இருக்கின்றது. என்ன வேறுபாடு கண்டீர்கள்? ஒன்றை விலக்கி இன்னொன்றினுடைய வாழ்வு சாத்தியமில்லாத பொழுது எங்கிருந்து உயர்வு வருகின்றது, எங்கிருந்து தாழ்வு வருகின்றது? சொல்லுங்க. ஒன்றில்லாமல் என்னுடைய சாத்தியமே இல்லை. பிறகு எது வசதி, எது மட்டம்? இதை விட மடமை என்பது வேறு என்ன இருந்து விட முடியும்? ஒருவரை இன்னொருவர் போல் ஆக்குதல் என்பது மடமையிலும் மடமை. நீங்கள் இயற்கையை கவனித்து பாருங்கள். பூக்கள் அத்தனை வகை, பூக்கள் அத்தனை வகை, விலங்குகள் அத்தனை வகை, கோடி 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 கோடி, எண்ணிட முடியாத அத்தனை அத்தனை படைப்பு. ஒவ்வொன்றிலும் அத்தனை யூனிக்னஸ், தனித்தன்மை 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 நிரம்பி நிற்குது. மனுஷன் ஒன்றை பாரா, இப்படி புல் பூண்டுல எல்லாம் அவ்வளோ டிசைனர் பீஸா நிரப்பி வச்சிருக்கக்கூடிய கடவுள் மனுஷனை ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிறாரா? கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் செதுக்கி இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஆற்றலோடவும் அழகுடனும் குணாதிசயங்களுடனும் வலிச்சு வச்சிருக்கிறார். எங்க தவறு நடக்குது? We are not knowing ourselves. நாம் நம்மை அறிவது கிடையாது. ஒரு சமயம் அறிந்தால் தவறாக அறிந்து வைத்திருக்கின்றோம். சில வெற்றி பெற்றவர்கள் ஏதோ சிறிதளவு அறிந்து வைத்திருக்கிறார்கள். முழுமையாக அறிந்த மனிதன் யார்? அவனை மனிதன் என்று சொல்லவே முடியாது. அவன் தேவன், அவன் தேவதை. தன்னை ஒருவன் முழுமையாக அறிந்தால் அவனே இந்த பிரபஞ்சம் என்பதை உணர்ந்து கொள்வான். அவனே இந்த பிரபஞ்ச சக்தி என்பதை உணர்ந்து கொள்வான். அப்படி யார் உணரவில்லையே. எப்பேற்பட்ட சாதனையாளனும் இவ்வளவு பிரெயின் பவர் பற்றி சொல்லுவாங்க. மிக சிறிய சதவீதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்கிறார்கள். எத்தனை டெக்னாலஜி பார்க்கிறோம். இன்னைக்கு விண்வெளி அளக்கலாம், பால்வெளியில் வலம் வரலாம், செவ்வாய் கிரகத்தில் வீடு கட்டலாம், நிலவில் தண்ணீர் இருக்கிறதா, அப்படிலாம் போயிட்டு இருக்கோம் இல்லையா? இவ்வளவு எட்டி பார்த்த பிறகும் எவ்வளவு மூளை செலவிடப்பட்டிருக்கின்றது என்றால் மிக சிறிய பகுதி என்று கூறுகிறார்கள். மிக மிக சிறிய பகுதி தான் மூளை செலவிடப்பட்டிருக்கின்றது என்கிறார்கள். அப்படி என்றால் மீதி பகுதி தூங்குதுங்க. பெரும்பான்மையான நமது மனிதம் ஆற்றல் உறங்கி கிடைக்கும். அதை தட்டி எழுப்பணும். நமக்கு நேரமே இல்லை. நம்ம இந்த ஆண் பெண் அப்படின்னு மோதிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்கா? ஒருவரை ஒருவர் கொடுமை செய்வதற்கு, ஒருவரை ஒருவர் இழிவு செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம் என்றால் நாம் அடிமுட்டாள்கள் தானே. நம்மை நாம் உணர்வதற்கு நேரம் போதாதே. இது அம்மா பாருங்க, எந்த கட்டும் வேண்டாம் என்று சொல்லி சேர்த்து தன்னை கரைத்துக் கொண்டு தன்னை நிரூபிக்கிறார். போட்டி போடுறது எங்க நேரம் இருக்குது? தன்னை தான் அறிவதற்கு இந்த வாழ்நாள் போதாது. 100ஆக இருந்தால், ஒரு சமயம் 100ஆக இருந்தாலும், 100 கடந்து இருந்தாலும், ஜப்பான்ல கிகால் அவங்க அந்த சில சீக்ரெட்ஸோட 100 கடந்து வாழறாங்க நல்லா சொல்றாங்க. நம்ம ஊர் தாத்தா படியெல்லாம் நம்ம மறந்துடுறோம். எங்க வீட்டு பக்கத்துல என் பெரியம்மா 90 தாண்டி ரொம்ப ஜம்முன்னு இருக்காங்க. நமக்கு உள்ளூர் மாடு வெளிப்போம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் போதாது. நம்மை அறிவதற்கும் நம்மை நாம் வெளிப்படுத்துவதற்கும் நம்மை ஏன் உணரணும்னா இந்த பிரபஞ்சத்திற்கு இன்னும் பிரயோஜனமாக இருந்து போகத்தான் அந்த படைப்பை, அந்த இறைவனுடைய பெருமையை மேலும் மேலும் உணர்ந்து ரசிக்க நம்மை நாம் அறிய வேண்டும். நமக்கு
குறைவா மதிப்பிட்டு பக்கத்து வீட்டை பத்தி புரளி பேசி அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ மட்டப்பட்டு அப்படி சொல்லி யாருமே எம்ப விடாம அமுத்தி 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 we just wasting our life. இதுல பெண் அடிமைத்தனம், பெண் உரிமை யார்கிட்ட இருந்து நிறைய நான் யோசிச்சு பார்த்தோம்னா பெண்கள் கிட்ட இருந்தே வேண்டி இருக்குது. பெண் உரிமை பெண் கிட்ட இருந்து வேண்டி இருக்குது, இன்னொரு பெண் கிட்ட இருந்து வேண்டி இருக்குது. பெண்ணிடமிருந்தே பெண் அடிமை சங்கிலி அறுத்துக்கிட்டு வெளிவர வேண்டியிருக்கு. இப்ப பாருங்க, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. வாழ்க்கையினுடைய நோக்கம் புரியல, முக்கியமா வாழ்க்கையினுடைய நோக்கம் புரியல. வாழ்க்கை என்னங்க நமக்கு